என் அன்பு குழந்தையே, ஏதாவது உன் வாழ்க்கையில் நன்மை நடந்து விடாதா என்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடுமே உன்னுடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. தினம்தோறும் இரவில் தூங்கும் போதும் காலையில் எழும்பொழுதும் இந்த சாய்நாதனுடைய நினைவுகள் மட்டுமல்லாமல் ஒரு நாள் முழுக்க என்னுடைய நினைவுகளோடும் நீ வாழ்கின்றாய். இப்படி நொடி தவறாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக என்னுடைய நினைவுகளை உன் வாழ்க்கையில் நீ கொண்டிருக்கும் பொழுது அதே வாழ்க்கையில் இன்பங்களை கொடுக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? எதற்கெடுத்தாலும் சாயி சாயி என்று என்னுடைய பெயர்தானே உன்னுடைய நாவில் முதன்மையாக வந்து நிற்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பங்களை முதன்மையாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்வில் உனக்கு நல்லது நடந்தே தீரும். இத்தனை நாள் இப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது. இனிமேலும் நீ எந்த ஒரு கஷ்டமோ தொல்லையோ பிறராலோ உன்னாலோ நீ சந்திக்கப் போவது இல்லை. என் அன்பு குழந்தையாகிய நீ சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னுடைய முடிவும் செயலுமாக இருந்தது. ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. பிறரால் நீ அனுபவித்த கஷ்டங்களும் ஏராளம்தான். இப்படி உன்னாலும் பிறராலும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்பொழுது என்னால் நீ இன்பங்களை சந்திக்கப் போகின்றாய் என்கின்ற நல்ல விஷயத்தோடு தான் உன்னை சந்திக்க இப்பொழுது நான் வந்தேன். நம்பிக்கை, பொறுமை என்கின்ற இரண்டு விஷயங்களை எந்த அளவிற்கு நீ கையாளுகின்றாய், கடைபிடிக்கின்றாய், உன் மனதிற்குள் இந்த இரண்டு நாணயங்களையும் எந்த அளவிற்கு மதிக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். என்னுடைய பக்தர்கள் துன்பத்தின் பிடியில் சிக்கி தவித்து சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் என் பெயரை சொல்லிக்கொண்டு என்னுடைய திருவுருவத்தை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதே கணத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து அவர்கள் முன் தோன்றி நான் இருக்கின்றேன் உனக்காக என்று தெரியப்படுத்தக்கூடிய வகையில் சக்தி கொண்டவனாக நானும் விலகுகின்றேன் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அப்படி உன் கஷ்டங்களையெல்லாம் நான் நேரடியாக வந்து உன் முன் வந்து நிச்சயம் போக்கி தருவேன். நான் வந்த நொடி முதல், நீ என்னை பார்த்த நொடி முதல் உன் கஷ்டங்கள் அனைத்தும், வலிகள் அனைத்தும், வேதனைகள் அனைத்தும் தானாக குறைய தொடங்கிவிடும். அப்பா, அந்த காட்சி எனக்கு எப்பொழுது கிடைக்கும், அந்த தரிசனம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டால் நிச்சயம் என்னுடைய திருவுருவ தரிசனம் உனக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எங்கே எல்லாம் என்னை நினைத்து உன்னுடைய கண்கள் பார்வையிடுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் என்னுடைய திருமுகம் தானாக உனக்கு தெரிய தொடங்கிவிடும். ஆழ்மனதில் என்னுடைய நினைவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது உன்னுடைய கண் எதிரில் நான் வந்து எப்பொழுதும் உலவிக் கொண்டுதான் இருப்பேன். எப்பொழுது தீரும் இந்த பிரச்சனை என்று சில பிரச்சனைகளை நினைத்து இன்றளவும் வாடி போயிருக்கின்றாய். வாடிய உன்னுடைய முகத்தை இன்பம் என்கின்ற நீர் ஊற்றி மிகவும் புன்னகைக்கும்படி, பூத்து குலுங்கும்படி நான் சிறிது நேரத்தில் செய்வேன். என் அன்பு குழந்தையே, என்னுடைய பக்தர்களுடைய மனம் வாடுவதை ஒரு பொழுதும் நான் விரும்புவது இல்லை. அவர்களுடைய சந்தோஷத்தை என்னாலும் நான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற வேதனைகள், அதை கொடுத்தவர்கள் அதன் வலிகளை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் தோன்றுகின்றது. அவர்கள் எதற்காக அப்படி நடந்து கொண்டார்கள் என்று தெரிவதை காட்டிலும் அந்த வலியையும் வேதனைகளும் அவர்களும் அனுபவித்தால்தான் நான் படும் கஷ்டம் அவர்களுக்கு புரியும் என்று உன்னுடைய நிலைமை எனக்கு புரிகின்றது. பிறர் நன்றாக இருக்கக்கூடாது என்று நீ நினைத்தது இல்லை. ஆனால் உன் வலிகளை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. உன்னுடைய நல்ல குணம் உன்னை இந்த எண்ணத்திற்குள் கொண்டு செல்கின்றது. ஒரு பொழுதும் நீ பிறர் வாழக்கூடாது என்று நினைத்ததே இல்லை. ஆனால் உன்னை அப்படி சில செய்கின்றார்கள் என்கின்ற பொழுது வாழ்க்கையின் மீது உனக்கு ஏனோ ஒரு விரக்தி ஏற்பட்டு விடுகின்றது. அந்த விரக்தி நிலைக்குள் உன்னை நான் செல்ல அனுமதிக்காமல் இப்பொழுது காப்பாற்றி வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு நலன்களை புரியத்தான் உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன். இதுவரை நடக்காத நன்மைகள் அனைத்தும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவுறவும், நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் இன்பமயமாக முடிவுறவும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உனக்கு கிடைக்கின்றது. எந்த இடத்தில் உன்னுடைய கண்கள் கலங்கியதோ, எந்த ஒரு வார்த்தையை கேட்டு உன்னுடைய மனம் வலித்ததோ
அதே விஷயத்தில் இன்பத்தையும் கண்டே தீரும். இத்தனை நாட்களாக உன் மனம் பட்ட பாடுகள் அனைத்தும் எனக்கு தெரியும். இனிமேலும் அந்த வலியை நீ துளியும் அனுபவிக்காதவாறு இன்ப மழையில் நான் உன்னை நனைய வைப்பேன். வறண்ட பூமியில் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது என்னுடைய ஆசிர்வாதத்தால் மிகவும் செழுமையான பசுமையான இடத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்வேன். உன்னுடைய வாழ்க்கையின் பயணம் இனி அங்குதான் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் பிரச்சனை என்கின்ற நிலை மாறிப்போய் இனி உன்னை சுற்றி எப்பொழுதும் இன்பமயமான நிலை இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். வருங்காலம் எப்படி அமையுமோ என்ற மனம் பதபதைக்கின்றதா? அந்த பதபதைப்பு படபடப்பை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வருங்காலம் நலம் நிறைந்ததாக இருக்கும் என்று இப்பொழுது நான் கூறுகின்றேன். உன்னுடைய வருங்காலம் மிகவும் அழகாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வருங்காலத்திற்கான விதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால் செழிப்பான வளர்ச்சியை தான் உன் வாழ்க்கை காணும். அதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். அது என்னுடைய பாதுகாப்பின் பேரில் வளர்ந்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு அபாயமும் இல்லாமல் நான் உன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையை, எந்த ஒரு புயலடித்தாலும் விழாத அளவிற்கு அது வேரூன்றி எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் அப்படித்தான் இனி இருக்கும். சுலபமாக கல்வீசி சாய்த்து விட்டார்கள் இது நாள் வரை. ஆனால் இனிமேல் எப்படிப்பட்ட புயலாக மாறினாலும் உன்னை யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்பதை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையாக நீ முழுமையாக மாறிவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு துயரத்தையும் சந்திக்காது. எல்லா நலன்களும் உன்னை தேடி இதோ வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நிலைமையில் நான் உன்னை வாழ வைப்பேன். எந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மனதிற்குள் கோட்டையை கட்டி கொண்டு இருக்கின்றாயோ அதே இடத்தில் நான் உன்னை கம்பீரமாக தலை நிமிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் ஆட்சி செய்ய வைப்பேன். எதிர்மறையான நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் எல்லாமே நேர்மறையான விஷயங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும். எதை நினைத்து நீ கவலைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக மாறும். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதமான பல பேரதிசயங்கள் எல்லாம் நிகழும். அர்த்தமுள்ள வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. எல்லா சௌக்கியங்களையும் நீ பெற்று நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்க பெற்று இன்பமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். நல்லது நடக்கும்.